ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அதாவது டாபிக் வைஸா, அதாவது சிலபஸ் வைஸா இருக்கக்கூடிய கொஞ்சமா, அதாவது கொஞ்சம் மட்டும் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்னென்ன இருக்கு, அந்த சிலபஸ் வைஸ்ல இப்ப பாலிட்டில யூனிட் 6ல எல்லாம் என்னென்ன கேட்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த் வைஸ் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்ப சரி, ஓகே, வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம எந்த மந்த்ல இருந்து போன வருஷத்துல இருந்தும் கவர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்கீம்ஸ், அப்புறம் இந்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், பொருளாதார ஆய்வறிக்கை, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா படிச்சுதான் ஆகணும். ஆனா மந்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு செப்டம்பர் 25ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 2026ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து பக்கத்துல வரப்போ நம்ம வந்து 25ல இருக்கக்கூடிய, அதாவது டைம் இருந்துச்சு அப்படின்னா 25ல இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா இதுவே போதுமானதுதான். அதுக்கு இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தீம் வந்து எப்பயுமே அதாவது அந்த தீம், அதாவது 2026ல ஏதாவது ஒரு மாநாடுகள் நடந்திருக்கும், அதுக்கான தீம், ஏதாவது தினம் கொண்டாடி இருப்பாங்க, அதுக்கான தீம். அதே போல பட்ஜெட்லயும் சரி, இடைக்கால பட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பிப்ரவரியில தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அதே போல இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம 2025ல இருந்துமே நம்ம வந்து பாத்துக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026ல தான் 2025க்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி அதுக்கான விவரங்கள் எல்லாமே வந்து வெளியிடப்படும். சரிங்களா? நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 2026ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான தினங்கள்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வந்து ஜனவரி 1ல இருந்து கீழே வரைக்கும் கடைசி 30, 31 வரைக்கும் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? எல்லா எல்லா நாட்களுக்குமே ஒவ்வொரு தினங்கள் வந்து இருக்கும். ஆனா அது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, எல்லாமே எல்லாம் படிக்க தேவையில்ல. நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், அதுக்கான தீம்ஸ் எல்லாம் என்னென்ன, அது வந்து இது ஒரு இந்த டேஸ் ஓரியன்டா நமக்கு ஒரு இணைகள் கேட்கலாம். அதாவது கரெக்ட் பேர்ஸ், இன்கரெக்ட் பேர்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா ஒன்லைனரா வந்து கேட்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையே பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக் ஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து இது அந்த கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து எல்லாமே கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 9 தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், பாரதி பிரபாஸ் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு 1915 ஜனவரி 9ல தான் வந்து வந்திருப்பாரு. சரிங்களா? அவருடைய அந்த தினத்தை, அவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினத்தை வந்து போற்றும் வகையில தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது. எப்போல இருந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2003ல இருந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் 2015ல இருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 12. சரிங்களா? ஜனவரி 12ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய இளைஞர்கள் தினம். தேசிய இளைஞர்கள் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்களா, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் தான் பாத்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே ஜனவரி 12ல இன்னொன்னு கொண்டாடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயலக தமிழர் தினம். அதாவது அயலக தமிழர் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இலங்கையிலயும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், பிஜி, அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலகட்டத்துல நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாமே அங்க வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அங்க வந்து போயிருப்பாங்க. அவர்களோட நினைவை வந்து போற்றும் விதமாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயலக தமிழர் தினம் வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 24 பாத்தீங்க அப்படின்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, தேசிய பெண் குழந்தைகள் தினம் யாருடைய நினைவாக வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜனவரி 24 பாத்தீங்க அப்படின்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்ப இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2008ல இருந்து வந்து கொண்டாடுறாங்க. அதே போல அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடுறாங்க. அதே போல பிப்ரவரி 24 தமிழ்நாடு மாநில பெண்கள் தினம். இதுவும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும். நீங்க 2 வந்து கமெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னும், பிப்ரவரி 24 ஏன் வந்து தமிழ்நாடு மாநில பெண்கள் தினமா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வந்து டேட்ஸ் தான். உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். நீங்க அதாவது
டிஎன்பிஎஸ்சில அதிக காலம் படிக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 25 என்ன இந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழிப்போர் தியாகிகள் தினம். சரிங்களா? அதெல்லாம் செம்மொழி தியாகிகள் தினம். அதே போல செம்மொழிகள் தினம் அப்படின்னு வந்து இருக்கு. சரிங்களா? மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஹ் இந்தி எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்துல வந்து இந்த இந்திக்கு எதிர்ப்பாக வந்து நிறைய வந்து கலவரங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதாவது நீங்க வந்து நம்ம யூனிட் 6 வந்து பாக்குறப்போ இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை பத்தி வந்து பாக்குறப்போ வந்து நிறைய வந்து படிப்போம். தமிழ்நாட்டுல வந்து இந்தி எதிர்ப்பு வந்து எந்த அளவுக்கு மிக தீவிரமான முறையில வந்து எல்லாமே வந்து இருந்தாங்க. ஹிந்தி வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான கலவரங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, ஆஹ் அதிகப்படியான கலவரங்கள், அதாவது பஸ் எரிக்கிறது, தங்களை தாங்களே வந்து தீயிட்டு கொளுத்துறது, அதே போல பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறது, காவலர்களை உயிரோட எரிக்கிறது, அந்த மாதிரியான கடைகள் வந்து உடைக்கப்படுறது, அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு. அப்போ என்ன என்ன வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்புக்காக இந்த தாளமுத்து நடராஜன் மற்றும் சின்னசாமி, இந்த சின்னசாமி அவர்களுடைய நினைவாக வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீக்குளிச்சு, அதாவது இந்திக்கு எதிராக தன்னைத்தானே வந்து தீ வைத்து எரித்து வந்து இறந்திருப்பாங்க. அவர்களோட நினைவாக தான் வந்து ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அதே போல ஜனவரி 25 இன்னொரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது 1950 ஜனவரி 25 நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதை நினைவு கூறும் விதமாக தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஜனவரி 25 தான். சரிங்களா? எப்போ இருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2011 இருந்து வந்து நம்ம வந்து தேசிய வாக்காளர் தினத்தை வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? அதே போல இதனுடைய இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் இந்தியா என் வாக்கு, அப்படி மை இந்தியா மை ஓட் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான தேசிய வாக்காளர் தினத்துக்கான கருப்பொருளா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. இப்ப இந்த மாதிரி குறியீடுகள் எல்லாமே வந்து பாக்குறப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்ச அளவுக்கு மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதாவது மனித வள மேம்பாட்டு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு, இந்த மாதிரி ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, அதே போல ஆற்றல் குறியீடுகள், அதுல இந்தியா எந்த இடத்துல இருக்கு, இந்தியாக்குள்ள இருக்க மாநிலங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். நம்ம நிறைய எல்லா குறியீடுகளுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கேட்க போறதும் இல்ல. அதே போல அதெல்லாம் ரொம்ப வந்து குழப்பம். அதே போல அது வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க, உங்களை அப்டேட் பண்ணிட்டே டெய்லி நியூஸ் பேப்பர் பாக்குறது, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பாக்குறது, அந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும், அதே போல அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி குறியீடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அதே போல அதிகப்படியான குறியீடுகள் வந்து இண்டெக்ஸஸ் எல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஒரு குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய ஒரு 4-5 குறியீடுகள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா எந்த இடத்துல இருக்கு, எது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன, அதோடைய இந்த புள்ளி விவரங்கள்லாம் என்ன, அது எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, இதை வந்து யார் வந்து வெளியிடுறாங்க, 2024க்கு யார் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் தான் வந்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடே வந்து முதலிடத்துல எல்லாம் இருந்திருக்கும். 2022-23 காலகட்டங்கள்ல தமிழ்நாடுல எல்லாம் வந்து முதலிடத்துல இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல மகாராஷ்டிராவும், 2வது இடத்துல தமிழ்நாடும், 3வது இடத்துல குஜராத்தும் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து நீங்க வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. இப்போ வந்து இப்போ கேன்சல் ஆன குரூப் எக்ஸாம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி சதவீதத்தை வச்சு வந்து நிறைய கேட்டாங்க. எந்த மாநிலம் வந்து முன்னாடி இருக்கு, எது வந்து பின்தங்கி இருக்கு, சேர்க்கை விகிதம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆர்டர் பண்ண சொல்லி, இந்த மாதிரி மாநிலங்களை வந்து வரிசைப்பட சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில, அடர்த்தி அடிப்படையில, பாலின விகிதங்கள் அடிப்படையில, அதே போல இந்த மாதிரி வந்து உற்பத்தி அடிப்படையில, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரிசைப்படுத்த சொல்லி வந்து கேட்பாங்க. அந்த வகையில ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல வந்து முதல் இடத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு, 3வது இடத்துல இருக்கிறது குஜராத். சரிங்களா? அதே போல சிறிய மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வந்து எந்த மாநிலம் வந்து முதல் இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜார்க்கண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன பத்தி எந்த இண்டெக்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு. இதுல வந்து இந்தியா வந்து 80வது இடத்துல வந்து இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். அதாவது இந்திய மக்கள் வந்து 55 நாடுகளுக்கு வந்து விசா இல்லாம பயணிக்கலாம். அதே போல சிங்கப்பூர்ல வாழக்கூடிய மக்கள் 180 நாடுகளுக்கு விசா இல்லாம வந்து பயணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாஸ்போர்ட் குறியீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆசிய உற்பத்தி குறியீடு. அதாவது ஆசிய கண்டத்துல அந்த ஆசிய கண்ட அளவுல ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த நாடுகள் வந்து அதிக அளவு வந்து உற்பத்தி செய்யுது அப்படிங்கிற இடத்துல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா? என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேலி ஏவுகணை அப்படிங்கிற ஒரு ஏவுகணைய DRDO வந்து தயாரிச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா தாக்குதல் நடத்துறதுக்காக வந்து பாதுகாப்பு மேம்பாட்டு அமைச்சகத்தால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஃப்ரேலி ஏவுகணை. அது எங்க சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்துதான் வந்து இந்த ஃப்ரேலி ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமான தாக்குதல்களை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் பாத்தீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திர பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாசு கட்டுப்பாட்டு கப்பலையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மாசுக்களை வந்து வெளியிடாத அதாவது கடல்ல நிறைய கப்பல் சார்ந்த கழிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப குறைச்சு ஒரு பசுமை கப்பலாக வந்து உருவாக்கப்பட்டதான் அந்த சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம் சக்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா பரம் சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து யார் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT மெட்ராஸ் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது 1959 உருவாக்கப்பட்டதுதான் IIT மெட்ராஸ். அந்த IIT மெட்ராஸ் பாத்தீங்க அப்படின்னா பரம் சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு மீத்திறன் கணினி அதாவது சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே போல பரம் ருத்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரையும் IIT பாட்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாலை பாதுகாப்பிற்காக சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகளை கண்காணிப்பதற்காகவும் அதே போல சாலை சீர்கேடுகளை எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்றதுக்காகவும் IIT மெட்ராஸ் ஒரு டேஷ்போர்டு. அதாவது நம்ம டேஷ்போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதலமைச்சரோட டேஷ்போர்டு வந்து பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாமே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் காலநிலையாகட்டும் விவசாயமாகட்டும் கல்வி போக்குவரத்து சுகாதாரம் எல்லாம் பற்றிய தகவல்கள் அதே போல பயனாளிகளோட தகவல்கள் எல்லாமே வந்து அந்த டேஷ்போர்ட்ல வந்து ஷோ ஆயிட்டே இருக்கும். அதே போல IIT மெட்ராஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு டேஷ்போர்டை உருவாக்கி சாலை விபத்துக்களை குறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் சுகாதாரம். அதாவது மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரம். அதாவது ஆர்டிகல் 21க்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? இதன்படி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளும் மாணவிகளுக்கான அந்த இலவச நாப்கின்களை வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல கூட வந்து ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேறுகால விடுப்பு வந்து 2வது குழந்தை 3வது குழந்தைகளுக்குமே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு வந்து வெளியே இருக்கும். அதே மாதிரிதான் மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கறதும் ஒரு தனி மனித சுதந்திரம் தான். அதுவும் ஆர்டிகல் 21 கீழே வரும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிகளிலுமே வந்து மாணவிகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இலவசமான அந்த நாப்கின்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம்பூர்ணதா அபியான் 2.0. இதுக்கு முன்னாடியே வந்து சம்பூர்ணதா அபியான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கால தான் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பூர்ணதா அபியான் இதுல என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து பெருக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அந்த வகையில அந்த பின்தங்கிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கல்வி, சுகாதாரம், தடுப்பூசி, ஊட்டச்சத்து, மகப்பேறு நலன்கள், அந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதே போல அந்த சாலை வசதி, மொத்தமா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகளையே வந்து பெருக்குவதற்கான திட்டமாக தான் நிதி ஆயோக்கால இந்த திட்டம் வந்து இந்த வருஷம் 2.0 ஜனவரியில வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நார்மலா சம்பூர்ணதா அபியான் அப்படின்னு இருந்துச்சு. அந்த திட்டத்தை மறுசீரமைச்சு 2ஆம் கட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிதி ஆயோக். சரிங்களா? ரெண்டாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா பரிபூரணா மருத்துவ ஆயுஷ் பீமா திட்டம் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை யார் வந்து கொண்டு வந்தாங்க, எந்த துறை வந்து இதை வந்து இயக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி மற்றும் சேவைகள் துறை தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி அதாவது இந்த பரிபூரணா மருத்துவ ஆயுஷ் பீமா திட்டத்தின்படி நமக்கான காப்பீடுகள் எல்லாமே, அதாவது விபத்துக்கான அதாவது சுகாதார காப்பீடுகள் எல்லாமே வந்து வழங்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை வந்து இந்த பரிபூரணா மருத்துவ ஆயுஷ் பீமா திட்டத்தின் கீழ் வந்து நம்ம காப்பீடு வந்து பெற்றுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் தீவுல தான் வந்து ஒன்றிய அரசு வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட வந்து இந்த கிரேட்டர் அந்தமான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்து அது வந்து தமிழகத்திலும் காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல இந்த மாதிரியான நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக நிறைய விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இயற்கை சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே பாதிக்கப்படும். இந்த திட்டம் வந்து பெரிய அளவிலான அந்த பசுமை தாக்கத்தை வந்து குறைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே அந்த திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க. அதே போல கடல் மீன் வளர்ப்பு திட்டம், அதாவது இயற்கை சூழ்நிலைகள் வந்து கெட்டு போறதுக்கான அது வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலா நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய சாலை வசதிகள் போடணும், ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிகளுக்கு வந்து போறதுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லாம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காடுகளை அழிக்கிறது, அதே போல பெரிய பெரிய மலைகள்ல வந்து நிறைய கனிம வளங்கள் அரிதாக காணப்படக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே இருக்கும். அதை வந்து தோண்டி எடுத்தா வந்து நம்ம பொருளாதாரத்துல இன்னும் வந்து உயரலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தோண்டி எடுக்கிறது. இந்த மாதிரியான அதாவது மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை வந்து முன்னேற்றினாலும் ஆனா இயற்கை சூழல் வந்து நிறைய வந்து பாதிக்கப்பட்டு அதனால பல நோய்கள் எதனால நம்ம பொருளாதாரம் உயருதோ அதனாலேயே பின்னால் நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து வரும். நிறைய விஷயங்கள், அதே போல விலங்குகள் எல்லாமே வந்து நகரங்களுக்குள்ள வந்து மனித விலங்கு மோதல்கள் எல்லாம் வந்து ஏற்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு. அதாவது பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை வந்து குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல சுற்றுப்புற சூழ்நிலை அந்த பசுமை தாக்கத்தை அதிகப்படுத்தணும், பசுமை பரப்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னா பொருளாதாரம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இரண்டுமே ஒன்றுக்கொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முரண்பட்டதா தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதே போல கடல் மீன் வளர்ப்பு திட்டம் எங்க கொண்டு வராங்கன்னா அந்தமான்ல கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலியமா வந்து அதாவது நாட்டிலேயே இந்தியாவிலேயே வந்து முதல்ல கடல் மீன் வளர்ப்பு திட்டம் வந்து அந்தமான் தீவுகள்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்தமான் தீவுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தீவுகளுக்கு வந்து ஆங்கிலேயர் காலத்துல நிறைய வந்து பேர் வந்து வச்சிருப்பாங்க. அதை எல்லாமே மாத்தி தமிழ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்ல இல்ல இந்திய பெயர்களாக வந்து மாத்திருப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயருக்கு வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. அதே போல ராஸ் தீவு அதை வந்து நேதாஜி தீவு அப்படின்னு வந்து மாத்திருப்பாங்க. இதுல ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி அவர்கள் வந்து இந்தியாவுல வந்து முதல்ல வந்து வென்ற பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் பகுதியில இருக்கக்கூடிய இந்த ராஸ் தீவு தான். அந்த ராஸ் தீவுல போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய கொடியை வந்து நட்டு வைப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஹேப்லாக் தீவு அப்படிங்கறது ஸ்வராஜ் தீவு அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் பெற்றிருக்கும். அதே போல நீல் தீவு வந்து ஷாஜித் தீவு அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 2026 குடியரசு தினத்தை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடியரசு தினத்துல வந்து இதனுடைய முக்கிய கருப்பொருள் வந்து வந்தே மாதரம், அதாவது வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு நிறைவு வந்து குறிக்கும் வகையில இதற்கான தீம் வந்து கருப்பொருள் வந்து அமைஞ்சிருக்கும். 77வது குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறது. சரிங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யார் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
போன குரூப் ஒன்ல வந்து என்ன பண்ணாங்க, போன குரூப் ஒன் அதுக்கு முன்னாடி குரூப் ஒன்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்துல அயல் நாட்டை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே வந்து பங்கேற்பாங்க. அதுல வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஒரு கால வரிசைப்படுத்துற மாதிரி இல்லைன்னா மேட்ச்ல வந்து அது மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அர்டோனியா கோல்டா இவங்கதான் வந்து இவங்களும், அதுக்கப்புறம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த உர்சுலா வான் டெர்லெயன் அப்படிங்கிறவங்களும் வந்து குடியரசு தின விழாவுக்கு இந்தியாவிற்கான சிறப்பு அழைப்பாளர்களா வந்து அழைத்து வரப்பட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமா இந்த கண்டென்ட்ல வந்து எது பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கீம் ஓரியன்டா இருக்கிறது வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டம், அதாவது இந்த சம்பூர்ணதா அபியான் அப்படிங்கிறதையும் பரிபூரணா மருத்துவ ஆயுஷ் பீமா திட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியம் பாத்துக்கிறோம். அதே போல கடல் மீன் வளர்ப்பு திட்டம் இதையும் வந்து நம்ம வந்து நல்லா பாத்துக்கிறோம். சரிங்களா? அதே போல 2026 குடியரசு தின விழாவுல அயல்நாட்டு பிரமுகர்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் நீங்க நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து நடத்துறாங்க. அதற்கான ஒரு ஆப் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து சமீபத்துல வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்துல வந்து ஒருங்கிணைந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து நடந்திருக்கும். அப்ப வந்து இந்த எம்ஸ்ட்ரைப்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து டிஜிட்டல் முறையில வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா யானைகள் கணக்கெடுப்புக்கு வந்து 3 மாநிலங்கள் ஒருங்கிணைந்து வந்து அந்த யானைகள் கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்வாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு கேரளா, இன்னொன்னு கர்நாடகா. இந்த 3 மாநிலங்களும் இணைந்து வந்து யானைகள் கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்வாங்க. சரிங்களா? அதே போல தமிழகத்துல ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அக்கா திட்டம் அப்படிங்கிற திட்டம். இந்த போலீஸ் அக்கா திட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தாலும் சரி, அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த தொந்தரவுகளா இருந்தாலும் சரி, குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரியான விஷயங்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த ஈவ்டீசிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பெண் போலீஸ் வந்து ரோந்து பணியில இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுப்பாங்க. சரிங்களா? அதாவது எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுடைய தலைமையில ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டத்துல ஒவ்வொரு பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து ரோந்து பணியில வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல சென்னை மெட்ரோல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, என்ன வந்து சென்னை மெட்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிங்க் ஸ்குவாட், அதாவது பிங்க் படைகள், அதாவது பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற சம்பவங்கள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக பிங்க் ஸ்குவாட வந்து அவங்க வந்து ஏற்படுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவ் காட்கி, அதாவது மாதவ் காட்கி வந்து சமீபத்துல வந்து இறந்து போயிருப்பாரு. யார் இந்த மாதவ் காட்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூழலியல் ஆர்வலர், சுற்றுப்புற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சீராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு அரசு கிட்ட பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு தன்னார்வலர். சரிங்களா? இவர் வந்து சமீபத்துல காலமாயிருப்பாரு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அந்த ஆய்வு குழுவிலையும் இவர் வந்து ஒரு உறுப்பினரா இருப்பாரு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சூழ்நிலை செயல்திறன் மண்டலம், அதே போல பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து முழுமையா வந்து யாராலையுமே ஆய்வு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து பல மாநிலங்களோட தொடர்பு இருக்குது. அதே போல எண்ணிக்கையில் அடங்காத உயிரினங்கள் அங்க வந்து நம்ம வெளியில தெரியறது மட்டும்தான் கணக்கெடுத்திருக்காங்க. இன்னும் உள்ளவே புக முடியாத அளவிற்கான விஷயங்களும் இருக்கு. நிறைய வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்களும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இருக்கு. சரிங்களா? அந்த ஆய்வு குழுவுல வந்து மாதவ் காட்டி வந்து இருந்திருக்காரு. இவர் சமீபத்துல வந்து காலமாயிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு. இந்த புவிசார் குறியீடு வந்து வருஷம் நம்ம எல்லாமே வந்து படிச்சு வச்சக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுவும் வந்து முக்கியமான விஷயம். இந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகௌரி அப்படிங்கிற ஒரு ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த நகௌரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அஸ்வகந்தா, நம்ம எல்லாம் வந்து அந்த டீ விளம்பரத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு எல்லாம் வந்து சளி பிடிச்சிருச்சு இல்ல கோல்டு காப்லாம் வருதுன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இதெல்லாம் போட்டு வந்து அந்த டீயை குடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அஸ்வகந்தாவுக்கான புவிசார் குறியீடு வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நகௌரி பகுதிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த
புவிசார் குறியீடு முதல்ல வந்து எந்த பொருளுக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலைக்கு தான் வந்து முதல்ல வந்து வழங்கப்பட்டது. அதே போல எண்ணிக்கையில அதிகமான புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதே போல 2வது இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? சரி, இந்த புவிசார் குறியீடு எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு இந்த புவிசார் குறியீடு செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் அதே நிலையில அதே தரத்துல அதே உற்பத்தி அளவுல வந்து அந்த மாநிலம் தொடர்ந்து நீடிச்சுச்சு அப்படின்னா திரும்பவும் ரெனிவல் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான அந்த புவிசார் குறியீட்டுக்கான பதிவு மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு. சரிங்களா? அதே போல புவிசார் குறியீட்டுக்கான சட்டம் வந்து 1993 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 2003 வந்து அமல்படுத்தும் வந்து செஞ்சிருப்பாங்க. அதே போல இந்த புவிசார் குறியீடுல வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இதுல வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பொறுத்த கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரியான இணை தவறான இணை அதாவது டஃப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த புவிசார் குறியீடை வந்து நீங்க நல்லா இந்திய அளவுலும் சரி தமிழக அளவுலும் சரி நீங்க வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை திறன் திட்டம் அப்படிங்கறது தான். சரிங்களா? இந்த இந்த அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை திறன் திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ கற்றலை வந்து ஊக்குவிக்கிறது தான். இது எந்த அமைச்சகத்தின் கீழே வந்து இயங்குது யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் அமைச்சகம் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு வாயிலாக இணைய கல்வியை வந்து மேம்படுத்தணும், ஏஐ கற்றலை ஊக்குவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஐலே வந்து நிறைய டீச்சர் எல்லாம் வந்து இருக்காங்க. அதே போல செய்தி வாசிப்பாளர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஏஐக்கு வந்து நம்ம வந்து கல்வியிலேயே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல நில அடுக்கு முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட நிறுவனங்கள் பெரு நிறுவனங்களா இருந்தாலும் சரி நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு மேப்பிங் மாதிரி பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் ரூட்லயே எல்லா வசதிகளையும் நிலம் சார்ந்த எல்லா வசதிகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு ஒற்றை சாளர அமைப்பாதான் வந்து இந்த நில அடுக்கு முன்னோடி திட்டம் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து எங்க வந்து முன்னோடியே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்லயும் தமிழ்நாட்டிலையும் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாடு அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வந்து இது வந்து வருது. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா குடிமக்கள் மற்றும் நிறுவனம் நிலம் மற்றும் சொத்துக்கள் சார்ந்த ஒற்றை சாளர வசதியை ஏற்படுத்துறது தான் இந்த நில அடுக்கு முன்னோடி திட்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஸ்கீம் இந்த நில அடுக்கு முன்னோடி திட்டம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டம் அப்படின்னு பெயர் கொடுத்து அதை கேட்கறத விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டத்தோட எந்த பெயர்களுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து சமூக நிலையோட ஒப்பிட்டு இந்த மாதிரி அரசு வந்து முடிவு செய்துள்ளது, அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்துள்ளது, இந்த மாதிரியான குடிமக்களுக்கான இந்த வசதிகள் எல்லாமே வந்து இணைய வழியா செய்யறாங்க, அந்த மாதிரி வந்து இன்டைரக்டா உங்களுக்கு கூற்று காரணங்கள்ல கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சுகாதார பாதுகாப்பு திட்டம். இந்த சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து கடல் நீரை அதாவது உப்பு நீரை வந்து குடிநீராக்கும் வந்து திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து மேற்கொள்ளும். அதாவது கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை வந்து நீக்கி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு குடிநீரா கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். தமிழ்நாடு சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த திட்டம் வருது. சரிங்களா? இப்போ இதற்கான நிதி உதவி யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஜிகா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானினுடைய ஒரு ஜப்பான் வந்து இந்த திட்டத்திற்கான நிதிகளை எல்லாமே ஒதுக்கி அதோட ஜப்பானுடைய ஒரு முகமை, சரிங்களா, ஜப்பான் முகமை தான் இது வந்து நம்ம இந்த கடல் நீரை உப்பு நீர் வந்து நீக்குதல் அந்த கடல் நீர்ல இருந்து உப்பு நீக்கிறதுக்கான அதற்கான நிதி பங்களிப்பு வந்து ஜிகா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க.